Welcome to great students. இப்போ example 1.28 பார்ப்போம். The upward speed v of t of a rocket at time t is approximated by v of t equal to at square plus bt plus c. அப்புறம் என்ன சொல்றாங்க, டைம் வந்து 0 செகண்ட்ல இருந்து 100 செகண்ட் வரை தான் இருக்கும். அவ்வளவுதான் ராக்கெட் ஃபியூல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இல்லைன்னா இவங்களோட ட்ராஜெக்டரியில் அவ்வளோ நேரம் தான் அந்த ராக்கெட் பறக்க போகுதுன்னு இருக்கலாம். 100 செகண்ட்ஸ் தான் பறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பறந்துக்கிட்டே இருக்காது ராக்கெட் இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளோ ஃபியூல் இருக்கோ அது வரை தான் பறக்கும். ஸோ அதனால் அந்த ட்ராஜெக்டரி பாத்வே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா இப்படி கூட இருக்கலாம், ஒரு சில கிராவிட்டி ஃபோர்ஸ் வேரி ஆகும்போது அதோட பாத்வே கூட மாறலாம். அதனால் அவங்க இந்த ஈக்குவேஷனை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பர்டிகுலர் செகண்டில் அந்த பர்டிகுலர் லெவல் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ் போகும்போது அதோட பாத்வே இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ் கூட வேரி பண்ணிக்கலாம். சரி, எனிவே நம்ம சம்பளம் என்ன, டைம் வந்து 100 செகண்ட்ஸ் வரதான் இந்த ஈக்குவேஷன் ஒர்த்து. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து 100 செகண்ட் வரதான் அப்ளிகபிள் ஸ்பீடு கால்குலேஷனுக்கு. சரி, இப்போ இதில் நம்ம என்ன கிடைக்கும், ஒவ்வொரு டைம் இப்போ செகண்ட் t = 1 போட்டிங்கன்னா ஒரு ஸ்பீடு கிடைக்கும், t = 2 போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பீடு, அப்போ t = 3 போட்டால் வேறு ஸ்பீடு. அப்போ என்ன அர்த்தம், இதில் என்ன சொல்கிறாங்க, ராக்கெட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகல, இட் கீப் வேரியிங் வெலாசிட்டி. வேறு வெலாசிட்டியில் தான் ராக்கெட் போயிட்டுருக்கு, ஒரே ஸ்பீடில் போகல. இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா, கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போகும்போது கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே வேரி ஆகிக்கிட்டே இருக்கலாம், ஃபியூல் சப்ளை வேரி ஆகலாம். ஸோ மெனி பேராமீட்டர்ஸ் இருக்குது வேரியேஷனில். ஸோ அதனால் வெலாசிட்டி வேரி ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஏபிசிஆர் கான்ஸ்டன்ட் தான் இல்லையா, இந்த ஏபிசிங்கிற கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட் ஃபினாமினா இருக்கலாம். அப்போ இருக்கிற ப்ரெஷர் ஆஃப் ஏர், இது அப்போ இருக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸு, அது எந்த ஹைட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸு, ப்ரெஷரு, டெம்பரேச்சர், இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்டர்ஸ்னால ஏபிசிங்கிற வேரியபிள் இருக்கலாம். சரி, இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் தட் ஸ்பீட் அட் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ராக்கெட்டோட பாத்வே இந்த மாதிரி இருக்குன்னு நான் அசியூம் பண்ணுறேன்னு வைங்க. சின்ஸ் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் போனாலும் ஒரு பேராபோலிக் பாத்வே தான், ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது. ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டை வேணால் மார்க் பண்ணுவோம். இது வந்து டைம் இந்த ஆக்சிஸில் எடுத்துக்குவோம், இங்கே வந்து வெலாசிட்டி நம்ம இந்த ஆக்சிஸில் எடுத்துக்குவோம், ஒய் ஆக்சிஸில். இப்போ அதான மீனிங், t = 3, t = 3 எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ சொல்கிறாங்க, 64 சொல்கிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் 3,64. அப்படின்னா என்ன அர்த்தம், டைம் 3 செகண்ட்ஸில் என்ன வெலாசிட்டி என்ன 64 மீட்டர் பர் செகண்டில் போகுது. ஏதோ மீட்டரோ கிலோமீட்டரோ அது என்னன்னு கொடுக்கல அவங்க, யூனிட்டு செகண்ட்ஸு, அண்ட் வெலாசிட்டி எவ்வளோ மைல்ஸ் பர் செகண்ட். அப்போ ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் அதோட ஸ்பீடு என்ன 64 மைல்ஸ் பர் செகண்ட். அடுத்து ரெண்டாவது என்ன, அட் 6th செகண்ட், இங்கே 6th செகண்ட் வரும்போது ராக்கெட் அங்கே இருக்குன்னு அசியூம் பண்ணால் அதோட வெலாசிட்டி எவ்வளோ பாருங்க 133. அதாவது 6th செகண்டில் 133. அப்போ இந்த பாயிண்ட் என்ன 6,133, அது வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன, டைம் = 6, இங்கே வேணால் 6ன்னு வச்சுக்குவோம். இந்த 6th மினிட்ல அதோட வெலாசிட்டி என்ன 9, டைம் 9th செகண்டில் வெலாசிட்டி எவ்வளோ, தட் இஸ் 208. சரி, அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இப்போ நமக்கு இன்னொரு பாயிண்ட் கேட்குறாங்க, என்னது t = 15. சப்போஸ் இந்த பாயிண்ட்டு t = 15 வைங்க, 15, இந்த டைமில் என்ன வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், 4th பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ 4th பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே t, 15 ஸ்ட்ரைட்டாக போட்டு கண்டுபிடிச்சிடலாமேன்னு ட்ரை பண்ணால், இங்கே 15 போட்டிங்கன்னா என்ன ஆகும், இங்கே t = 15 போட்டலாம். ஆனால் என்ன தெரியாத வேல்யூ இருக்குது, ஏபிசிங்கிற 3 வேல்யூ தெரியாத வேல்யூ இருக்குது. இந்த 3 அன்னோனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் காசியன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு இந்த ஏபிசி அன்னோனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், இந்த ஏபிசியை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் t க்கு 15 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்கும். அதான் ஆன்சர். இப்போ நம்ம அதுக்காக தான் ஒர்க் பண்ண போகிறோம். முதல்ல ஏபிசியை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் என்ன, இந்த t = 15 ஏபிசியை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் தரனால வெலாசிட்டி கிடைச்சிடும். சரியா, ரைட், இதுதான் நம்ம பண்ண போகிற மெத்தட். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபிசிங்கிறது 3 அன்னோன் இல்லையா. அப்போ 3 அன்னோன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், 3 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் இல்லையா. 3 அன்னோன் இருந்தால் நம்ம கண்டிப்பாக என்ன வேணும், 3 ஈக்குவேஷன் வேணும் இல்லையா. ஸோ அந்த 3 ஈக்குவேஷனுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஒர்க் பண்ண போகிறேன் சிம்பிளி. இப்போ சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், டைம் = நான் என்ன பண்ண போகிறேன் 3 செகண்ட்ஸ் அங்கே சப்ஸ்டியூட் பண்ண ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்க. எனக்கு வெலாசிட்டி என்ன கிடச்சிருக்கு, t = 3ல வெலாசிட்டி என்ன பாயிண்ட் எழுதிருக்கு 64 இல்லையா. அப்போ 64 = a இன்ட்டு டைம் எவ்வளோ 3 தானே, 3² t² ப்ளஸ் b × 3 ப்ளஸ் c. சரியா, ஈக்குவேஷன் 1 என்ன 64 = 9a ப்ளஸ் 3b plus c. இது என்ன ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா, ஈக்குவேஷன் நம்பர் 1 கிடைச்சாச்சா, ரைட்டு. அடுத்து பாருங்க, அடுத்த ஈக்குவேஷன் என்ன எழுத போகிறோம் பாருங்க, t = 6ல 6 இங்கே போட்டால் என்ன பாருங்க,
velocity என்ன 133. அப்போ 133 equal to இங்க 6 போட்டா என்ன ஆகும் 36 ஆயிடுமா 36a ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். ஏன்னா ஏற்கனவே சம்மு பெரிய சம்மு, இதுல நான் வேற ஒரு ஸ்டெப் எழுதினா டைம் அதிகமாகும், அதனால சீக்கிரம் எழுதிடலாம். இங்க b பதிலாக 6 இல்லையா, 6 போட்டா என்ன ஆகும் 6b plus c. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரப்போகுது பாருங்க, t equal to 9 இல்லையா, velocity என்ன 208. 208 equal to அங்க என்ன வரப்போகுது 9 இல்லையா, அப்ப 81a plus 9b plus c. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கோமா. சரி, இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட் படி என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணி எலிமினேட் பண்ணி ஏபிசியை கண்டுபிடிக்க போறோம். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதி போயிடலாம்ல, ஈஸியா எழுதிட்டா. சரி, இங்க எழுதிடுறேன் நான். ஸோ அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும் நமக்கு, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, 9 3 1 இல்லையா, 9 3 1. இங்க கான்ஸ்டன்ட் எப்பவுமே 64 லாஸ்ட் எழுதுவோம் கான்ஸ்டன்ட் இல்லையா. அடுத்து என்ன பண்ண போறேன், இங்க 36 6 c இல்லையா, இங்க என்ன 36 6 1, இது என்ன 133 133. அடுத்து 81 9 1 81 9 1, இங்க என்ன 208. அக்மெண்டட் ஃபார்ம்ல எழுதிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதை என்ன செய்ய போறோம், எசலான் ஃபார்முக்கு கொண்டு வருவோம் இல்லையா. எசலான் ஃபார்முக்கு கொண்டு வந்து எழுதிடுவோம் இல்லையா. பேக் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல ஈக்குவேஷன் எழுதுவோம் கடகடன். ஸோ ப்ராசஸ் நிறைய இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரைட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீட்டா எழுத போறேன். நிறைய ஒர்க் இருக்கு நமக்கு இல்லையா, சால்வ் பண்ணணும், மறுபடியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஈக்குவேஷன்ல. ஸோ ஈக்குவேஷனை லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் இதை எஸ்எல்ஆன் ஃபார்முக்கு கொண்டு வர போறேன். எஸ்எல்ஆன் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம், இப்போ இதெல்லாம் ஜீரோ ஆக்கணும் இல்லையா. இது 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 வந்து நான் ஜீரோ, இது கீழே உள்ள ஜீரோ ஆக்கணும். ஏற்கனவே நமக்கு இது 9ஓட மல்டிபிள் தான், ரொம்ப நல்லதா போச்சு இல்லையா. ஈஸியா ஜீரோ ஆக்கலாம். என்ன பண்ண பாருங்க, R2 tends to என்ன R2 மைனஸ் என்னது 4R1 இல்லையா. இந்த 4 ஆல் மட்டும் 36 ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அடுத்து R3 tends to என்ன R3 மைனஸ் இங்க என்ன 9R1 R3 மைனஸ் 9R1. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க, ஈக்குவேஷன் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், சப்ட்ராக்ட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே எழுதிக்குவோம் என்ன 9 3 1, இங்க என்ன 64. அடுத்த ரோ மாற போகுது எப்படி, 4 ஆல மல்டிப்ளை 4 into 9 36 36 minus 36 0. அடுத்தது 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நாங்க 4 into 3 எவ்வளவு 12, 6 minus 12 எவ்வளவு -6. அடுத்து 4 into 1 4, 1 minus 4 எவ்வளவு -3. அடுத்து 4 into 64 எவ்வளவு பாருங்க, 4 into 64 எவ்வளவு 4 4s are 16. So 4 6 are 24 plus 1 256 இல்லையா 256. 256 ல எதை சப்ட்ராக்ட் பண்ண 133 ஐ சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஏன்னா R2 minus 4R1 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க. இதா தப்பு பண்ண கூடாது இல்லையா. R2 தான் பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. சரியா, minus 4R1 சப்ட்ராக்ட் பண்ண 6 minus 3 3, இங்க என்ன இருக்கும் 6 minus 3 3, இங்க 5 minus 3 2 2 minus 1 123, இங்க என்ன இருக்கு minus 123. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன வரப்போகுது minus 123 minus 123. அடுத்து R3 ஆப்ரேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் 9 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறேன். So 9 into 9 81 0 ஆயிடும், 81 minus. அடுத்து என்ன பாருங்க minus 9 into 3 எவ்வளவு minus 27, இங்க plus 9, அப்ப என்ன வரும் minus 18. அடுத்து என்ன வரும் பாருங்க minus 9 plus 1 இல்ல, இது minus 9 ஆல பண்ணா minus 9 plus 1 என்ன இங்க minus 8. அடுத்து இங்க வர்க் பண்ணனும், minus 9 ஆல பண்ணனும் இல்லையா. சோ 9 ஆல பண்ணா 9 4s are 36 3, 9 into 6 54 இல்லையா, 54 plus 3 57 இல்லையா 576. இல்ல 10 ஆல மட்டும் 640, 640 ல இருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணா இதா வரும் கரெக்ட். அடுத்து என்ன பண்ணிக்கலாம் 9R1 இது மைனஸ் ஆயிடும். R3 என்ன 208 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 16 minus 8 8, இங்க 6 இல்லையா 5 minus 2 3 எவ்வளவு 368, என்ன இருக்கு minus 368 வந்துருமா. சோ augmented form matrix கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம echelon ஃபார்முக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு நமக்கு தெரிஞ்சு, இதை ஜீரோ ஆக்கணும் இல்லையா. இந்த இது என்ன இது நான் ஜீரோ எலிமெண்ட் கீழே ஜீரோ, அடுத்த ரோல நான் ஜீரோ எலிமெண்ட் இதுதான் இருக்கணும் இல்லையா. இதுக்கு கீழே உள்ள ஜீரோவா இருக்கணும். சரி, இப்போ இது ஜீரோ ஆக்குறது ரொம்ப ஈஸி இல்லையா. நமக்கு என்ன பண்ணிடலாம் பாருங்க, இங்க என்ன R3
tends to R3 minus 3R2. இதை minus 3 ஆல பண்ணாதான் அது plus 16 ஆகும், plus 18 ஆகும். minus 3 into minus 6 plus 18. 0 ஆயிடும், ரெண்டே ஆட் பண்ணுவோம். plus 18 minus 18 0. சரி, அப்போ அடுத்த ஆபரேஷன் ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படி வந்துடும். என்னது 9 3 1, இங்கே என்ன 64, இங்கே என்ன 0 minus 6 minus 3, இது minus 123 இல்லையா, minus 123. இப்போ ஆபரேஷன் ஆரம்பிப்போம். ஸோ இது 0 ஆகிடும். அடுத்தது என்ன minus 3 ஆல் பண்ணும் plus 18 0. இங்கே minus 3 ஆல் பண்ணும்போது என்ன ஆகுங்க, இது plus 9 ஆகிடும். plus 9 minus 8 எவ்வளவு plus 1. அடுத்து இங்கே minus 3 ஆல் பண்ணுங்க, minus 3 ஆல் எவ்வளவு 369 ஆகிடுமா, 360 369. இது என்ன, இது plus ஆயிடுச்சு. இங்கே minus 368 இருக்கு. இப்போ ஆன்சர் என்ன ஆகிடும் பாருங்க, plus 1 வரும் இல்லையா, இந்த இடத்துல plus 1. சரி, இப்போ என்ன ஆகி போச்சு, we got echelon form. echelon ஃபார்முக்கு வந்துட்டோமா, நம்ம echelon ஃபார்முக்கு வந்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம பேக் சப்ஸ்டிடியூஷன். பேக் சப்ஸ்டிடியூஷன் நமக்கு தெரியும், இது a யோட கோஎஃபிஷியன்ட், இது b யோட கோஎஃபிஷியன்ட், இந்த காலம் c யோட கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட் இல்லையா. இப்போ ஸ்ட்ரைட்டா எழுதிடலாமா. இதுல இருந்து என்ன வருது எனக்கு ஆன்சர், c equal to 1 இல்லையா. அடுத்த ஈக்குவேஷன் என்ன வரும், minus 6b small letter minus 3c equal to minus 123. இந்த மைனஸ் ஆல இங்கேயே ஆபரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கொண்டு வந்துடலாம், லாஸ்ட்ல இங்க வந்து மாத்திக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல ஈஸியா நான் இதை பிளஸ்ன்னு எழுதிக்கலாம் இல்லையா, மைனஸ் ஆல மட்டும் பிளஸ் ஆயிடும். அன்னெசரியா ஒரு ஸ்டெப் அதுக்குன்னு ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ என்ன c 1 போட்டா இங்க என்ன ஆயிடும் பாருங்க, 6b இங்க என்ன plus 3 equal to 123 இல்லையா. இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், 6b equal to என்ன 123 minus 3 எவ்வளவு 120. so b equal to எவ்வளவு 120 by 6 இல்லையா, 120 by 6 equal to 20. so b equal to 20 நமக்கு கிடைச்சாச்சு இல்லையா, b equal to 20. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எழுதுனா என்ன, 9a plus 3b plus c equal to 64. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ a என்னது, a வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. 9a, b என்ன 20 இல்லையா. அப்ப 3 into 20 என்ன 60, c என்ன 1 equal to 64. இப்போ 9a equal to என்ன வரும் பாருங்க, 64 minus 63 இந்த 61 அந்த பக்கம் மைனஸ், அப்ப minus 61. அப்ப ஆன்சர் என்ன 3 வருதா. அப்ப a equal to என்ன 3 by 9, 3 by 9 என்ன 1 by 3. ஸோ நமக்கு என்ன கிடைச்சாச்சு பாருங்க, a கிடைச்சாச்சு, b கிடைச்சாச்சு, c கிடைச்சாச்சு. ஆக்சுவலாக நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஆக்சுவல் ஈக்குவேஷன் என்னது, v of t equal to என்ன a t ஸ்கொயர் இல்லையா பிளஸ் bt பிளஸ் c. இதான் நம்மளோட ஆக்சுவல் ஈக்குவேஷன் இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நம்ம நோன் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நமக்கு ஆக்சுவல் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t கிடைக்கும். இப்போ என்ன v of t equal to a என்ன 1 by 3 t ஸ்கொயர் பிளஸ் b தெரியும், b என்னது 20t பிளஸ் c என்னது 1. இப்போ ஈக்குவேஷன் கிடைச்சாச்சா, v of t கிடைச்சாச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் t. இப்போ நமக்கு v of t வேணும், எப்போ வேணும், t equal to 15 ஆகும்போது வெலாசிட்டி என்ன, அதான் கொஸ்டின் இல்லையா. ஸோ when t equal to 15 என்ன v of 15, velocity at the 15th second equal to என்ன வரும் பாருங்க, 1 by 3 into 15 ஸ்கொயர் எவ்வளவு 225 எழுதிடுமா. அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், plus 20 into 15 எவ்வளவு 300 plus 1. இப்போ இந்த 3 ஆல கேன்சல் பண்ண இங்க 75 வருமா. இப்போ என்ன இருக்கு பாருங்க, 75 plus 300 plus 1 எவ்வளவு 376 இல்லையா. அப்போ 15th செகண்ட்ல velocity of rocket எவ்வளவு 376. அப்போ பாயிண்ட் என்ன 15, 376. அப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதிடுமா வேர்ட் ஃபார்ம்ல எழுதுனா என்ன, velocity of rocket at என்ன 15th second, velocity of rocket at 15th second is எவ்வளவு 376 miles per second. ஏன்னா யூனிட் வந்து நமக்கு miles per second தான் கொடுத்திருந்தாங்க இல்லையா. அதனால என்ன ஆன்சர் 376 miles per second. miles per second தான். சரி,
அவ்வளோதான் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.